வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆந்திரா தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 7 பெரிய தக்காளி இது நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 17 வரமிளகாய் எடுத்திருக்கேன். 10 பூண்டு பல் தோல் எடுக்காமல் தான் வச்சுருக்கேன். வேர்க்கடலையும் தோல் நீக்காமல் தான் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணது, தாளிப்புக்கு கடுகு, கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும். இப்போ எண்ணெய் சூடானதும் வரமிளகாய், இப்போ மிளகாய் வறுபட்டதும் எடுத்துடலாம். இந்த பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ இதே எண்ணெயில் உளுத்தம்பருப்பு, இப்போ உளுந்து கொஞ்சம் வறுபட்டதும் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. தோலோடையே சேர்த்துக்கலாம். இந்த உளுந்து வாசனை வர வரைய நல்லா வறுத்துக்கோங்க. அதுவே ஒரு கோல்டன் கலர் சேஞ்ச் ஆகும். அது வரைய நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எள்ளு சேர்த்துடலாம். இதுலேயே சீரகம், இதில் பூண்டு, இதுவும் தோலோடையே சேர்த்துடலாம். இஞ்சி துண்டு, நல்லா வாசனை வர வரைய வறுத்துக்கோங்க. இப்போ இது வறுக்கிறப்பே எனக்கு நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. இதுதான் இந்த சட்னிக்கு பேஸே. அதனால் இந்த அளவை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுட்டு இதை அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். பாருங்கள், வறுத்து எடுத்ததெல்லாம் அந்த பிளேட்டில் மாற்றிட்டேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இதில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். இது நல்லா வேகணும். இப்போது சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இதிலேயே சேர்த்துட்றேன். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ மூடி போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா வேகட்டும். தக்காளி சாஃப்டானோன்னா நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இடையில ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டேன், அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. நல்லாவே தக்காளி வெந்து வந்துடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தக்காளி நல்லா ஆறட்டும். அதே போல் நம்மளோட பட்டை மிளகாய், வேர்க்கடலை இந்த மசாலா அரைக்கிறதுக்கும் ஆறட்டும். இப்போ நல்லா ஆறி வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த ஐட்டத்தை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போது இதை பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது போல் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் தக்காளியை சேர்த்துடலாம். இப்போ இதில் தக்காளியை சேர்த்து இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போது இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை தாளிச்சிடலாம். இப்போ கடாய் ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் மட்டும்தான். தாளிப்புக்கும் சரி, வதக்கிறதுக்கும் சரி நல்லெண்ணெய் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கடுகு, கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ கடுகு பொரிஞ்சதும் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், இது ஆப்ஷனல் தான்.
இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஜாரை அலசி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. எனக்கு சரியாக இருக்குது. கொதித்து வரட்டும், வெயிட் பண்ணலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கொதிக்கட்டும். இப்போ நல்லா சுண்டி தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு பாருங்கள். நல்லா பேஸ்டாட்டம் வந்துட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட அருமையான அற்புதமான ஆந்திரா தக்காளி சட்னி தயாராகிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.